வணக்கம். பண்டைய தமிழ் மருத்துவம். இன்றைக்கான தகவல்: வேப்பிலையில் மந்திரம். என்னங்க, எல்லாருக்கும் வேப்பிலையில் மந்திரம் போட போகிறோம். அதில் என்ன நன்மை இருக்குது? வேப்பிலையை எதுக்காக பயன்படுத்தினாங்க? எல்லா இலைகளையும் எல்லா இலை கொத்துகளையும் விட்டுட்டு வேப்பிலை கொத்துகளில் மந்திரம் போடுறதுக்கான காரணம் என்ன? சரியா, இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு முழுசாக பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வேப்பிலை கொற்றினால் மந்திரம் போடுவதரின் பயன்கள் என்னென்ன மிக தெளிவாக பார்க்கலாம். இருக்கும் செடி கொடி மர வகைகளிலே வேப்பிலைக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குங்க. சரிங்களா? வேப்பிலையில் கசப்புத்தன்மை இருக்குது, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வேப்பிலையில் விஷத்தன்மையை முறிக்கக்கூடிய ரசாயனம் இருக்குது. வேப்பிலையில் விஷத்தன்மையை முறிக்கக்கூடிய ரசாயனம் இருக்குது. சரியா? இதனால தான் ஆடி மாதங்களில் கூழ் ஊற்றுறது கோயில்களில் வழக்கமாக இருந்தது. சரியா? கோடை காலம் முடிந்த உடனே உடலோட உஷ்ணத்தை தணிக்கிறதுக்காக ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர்களோட குலதெய்வம், காவல் தெய்வம், எல்லை தெய்வங்களுக்கு வேண்டுதல் வைத்து கூழ், கேப்பங்கூழ் செய்து, அதாவது கேழ்வரகுல கூழ் செய்வாங்க. அதை இரவில் செஞ்சு அதை காலையில் கரைச்சி கொண்டு போய் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு பாத்திரத்தில் அதை வேண்டுதல் பண்ணி போட்டு அதில் சில வேப்பிலை கொற்றுகளை போடுறதை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? அந்த வேப்பிலை கொத்து ஏன் போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேப்பிலை அந்த கூழ், பல வீட்டோட கூழ் அங்கே ஒன்றா சேரும். அந்த கூழில் ஏதாச்சும் விஷத்தன்மை இருந்ததுன்னா, ஏதோ ஒரு புழு, பூச்சி, பல்லி எதனா தவறி விழுது, ஏதோ ஒரு விஷத்தன்மை ஆயிருக்கு அப்படின்னா, அந்த விஷத்தன்மையை பரிபூர்ணமாக முறித்து அதுக்கு பிறகு அங்கே வர மக்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கும் போது அதை நம்ம பருகிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் அபாரமாக தனியிறதை நம்மளால் பார்க்க முடியும். ஆடி, அதாவது அந்த கோடை காலத்தினோட வெயில் தாக்கம் டோட்டலாகவே தணிஞ்சிரும். அது ஒரு மிகப்பெரிய ரெமெடி. சரிங்களா? அந்த காலத்தில் அவ்வளோ அற்புதமான ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க. அந்த சிஸ்டமில் பயன்படுத்தின மிக முக்கியமான ஒரு மர இலை வகை தான் வேப்பிலை. சரிங்களா? ஸோ இந்த வேப்பிலையில் இவ்வளோ ஒரு அற்புதமான பவர் இருக்குது. ஆனால் இந்த வேப்பிலைக்குன்னு ஒரு பாதிப்பு இருக்குங்க. இந்த வேப்பிலையை எல்லா வீட்லேயும் எல்லாரோட நிலத்துலையும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசி குங்குமம் பொட்டு வச்சு பாதுகாத்துட்டு இருப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வேப்பிலையை எந்த பூச்சியும் அடிக்கக்கூடாது, அந்த வேப்ப மரத்துக்கு எந்த நோய் தாக்குதலும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக. வேப்பிலைக்கும் நோய்கள் தாக்குற அளவுக்கு சில கிருமிகள்லாம் இருக்குது. சரிங்களா? குளிர்காலங்களில் வேப்ப மரங்கள் வெகு சுலபமாக பட்டுடும். சரிங்களா? குளிர் வேப்பிலைக்கு ஆகாது. ஆனால் வெயில், கோடை காலத்தில் வேப்பிலையை அவ்வளோ தளர்ச்சியாக நல்லா தளன்னு வளர்ந்துருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ வேப்பிலையில் இப்படி ஒரு மைனஸ் இருக்குது. அதுக்கான பாதிப்பு இப்படி இருக்குது இயற்கையில். வேப்பிலையை நம்ம எங்கெங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டோட முற்றத்துலேயும் வீட்டோட தலைவாசல்லையும் ஒரு பெரிய கொத்தா சொருகி வைக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனானது மிகவும் சுத்திகரிக்கப்பட்டு உள்ளே வரும். வீட்டுக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? நல்ல பாசிட்டிவ்னஸ் வீட்டுக்குள்ளே உழவுறதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் செகண்டரி, நீங்கள் வேப்ப இலையை, வேப்பங்கொழுந்து வாரத்துக்கு ஒரு முறை, அந்த நுனி கொழுந்து சிவப்பு நிறமாக இருக்கும், அதை ஒரு 3 கொழுந்துகள் எடுத்து நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுக்கிட்டு வரலாம். வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் செத்து போயிடும். வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் போயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம அல்பண்டசோல், அந்த மாத்திரை, பேதி இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. அதுக்கப்புறம் ஜீரண கோளாறு வராது, கட்ஸ் ப்ராப்ளம் இருக்காது. சரிங்களா? நல்ல ஒரு பாடிக்கு இன்டேக் அருமையாக இருக்கும். தேவையில்லாத கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகாது. இது போல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வேப்பிலை கொழுந்த ஒரு சிறு அளவில் வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். உடல்நிலை அற்புதமாக இருக்கும். சொறி, சிரங்கு இது போல் சரும வியாதிகள் வராது. அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கொற்றுகள், 5 ஈர்க்குன்னு சொல்லுவோம்ல, நீட்டமாக இருக்கிறது 5 இலைகளை தலையணைக்குள்ளே, அதாவது தலையணை கவருக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா, நமக்கு கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் தலையணையில் ஏகப்பட்டது இருக்குங்க. சரிங்களா? அது எல்லாருக்குமே இருக்கும்.
அது வந்து ஒரு மாதிரி டேண்ட்ரஃப் சம்மந்தப்பட்டது. சரிங்களா? அந்த வகையான கிருமிகள் தலையிலையும் சரி உங்களோட தலையணையிலும் சரி பரவாமல் பார்த்துக்கும். இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குங்க. அற்புதமான தூக்கம் வரும், நல்ல நிம்மதியான ஒரு உறக்கம் இருக்கும். சரிங்களா? தலையில் வந்து பொடுகு வராது, பேன் வராது, அரிப்பு வராது, முடி உதிர்தல் இருக்காது. இது போல் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. சரிங்களா? இதனால் ஆக்சுவலாக தலையில் ஒரு டேண்ட்ரஃப் தாங்க ஃபேஸ்லேருந்து பாடிக்கு வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது மேலேருந்து கீழே தான். ஸோ நீங்கள் தலையிலே இந்த டேண்ட்ரஃப் வராமல் பார்த்துட்டிங்கன்னு சொன்னாக்கா உடம்புல அந்த அலர்ஜி சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு மேக்சிமம் வராது. சரியா? ஆகையால் இந்த வேப்பிலையை இப்படி பயன்படுத்தலாம். இதுவும் இல்லையா, நீங்கள் குளிக்கிற தண்ணியில் சுடு தண்ணியில் ஒரு கொத்தை வந்து போட்டு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த கொத்தை தூக்கி போட்டு அந்த தண்ணியில் குளிச்சிங்கன்னா சரும வியாதிகள் எதுவுமே வராது, துர்நாற்றம் இருக்காது, இன்ஃபெக்ஷன் எதுவும் இருந்தாலும் போயிடும். சரியா? இதே போல் நீங்கள் வேப்பிலையே நல்லா அரைச்சிட்டு மிக்சியில் போட்டு அதில் இருந்து ஒரு தண்ணி ஒரு 1/2 லிட்டர் கலந்து அதை மறுபடியும் வேப்பங்கொத்து ஒரு 3 கொத்தை எடுத்து அதில் தண்ணி தொட்டு வீடு மொத்தம் தெளிக்கணும். தரைகளில் சோறு மேலே தெளிச்சிங்கன்னா கலர் ஆகிடும். தரைகளில் தெளிச்சிட்டே வந்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு ரெமெடிங்க. எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் வீட்டில் இருக்காது. குழந்தைகள் இருக்கிற வீட்டில் இதை தினசரி பண்ணலாம். அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும். எந்த விதமான நோய் தாக்குதலும் அந்த வீட்டுக்கு வராது. சரியா? அது இருந்தாலே போதும், நமக்கு சீரும் செழிப்புமாக நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ வேப்ப இலையில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது. வேப்ப இலைக்குன்னு ஒரு தீமை இருக்குது. அதை நம்ம பாதுகாக்கணும்னா அதுக்கு மஞ்சள் பூசி பொட்டு வச்சு அதை பாதுகாக்கிறது வழக்கமாக வச்சுட்டு இருந்துருக்குறாங்க. ஸோ வேப்ப இலையில் விஷத்தன்மை எடுக்கக்கூடிய அற்புதமான ரசாயனம் இருக்குது. அதனால் வேப்ப இலை வந்து ரொம்ப முக்கியமானது. வேப்ப மரங்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. வேப்ப மரங்கள் ஒரு வீட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான மரம். சரியா? அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.